தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. தனுசு ராசியில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்கார். சூரியன் இருக்கிறது மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏன்னா மகர ராசியில், அதாவது தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் சூரியன் பயிற்சி ஆகிட்டார். மகர சங்கராந்தி. கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு இணைகிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு 6 நாளில், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி இந்த மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு. இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா சூரிய பகவானும் சரி, செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள். சனி பகவான் அது கேட்டலிஸ்ட், அதாவது ஆசிட் மாதிரி. அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்த ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா, புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி 19ஆம் தேதி அன்னைக்கு. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை, பிப்ரவரி 16 பீஷ்மாஷ்டமி, பிப்ரவரி 23 நடராஜர் அபிஷேகம், பிப்ரவரி 24 மாசி மகம். இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா, சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம். கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடந்துருக்கு. இந்த மாதத்தில், இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன பலன் கிடைக்கும், ஏதாவது நல்லது கிடைக்காதா, எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 4 கிரக சேர்க்கை வருது. அதாவது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு கேட்டால், புதன் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு 1ஆம் தேதி வராரு. சுக்கிரன் 5ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால, தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால தொழில் சீரமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம் மேன்மை அடைகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை, குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம்,
அதே சமயம் 11ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 11 சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உடன் பணியாற்றுபவர்கள் மத்தியில் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவீங்கன்னா அந்த நாட்களில் வந்து கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. அதாவது சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி அதிகாரமாக பேசுகிறதுனால உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு அவமரியாதையை அவச்சொல்லை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். இந்த மாதத்தில் சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் புதன் அந்த இடத்துலேருந்து பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதன் சூரியன் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை 19ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால காரிய வெற்றி மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு வருமானம் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூப்பரான ஒரு நாட்கள் இந்த மாதத்தில் வருது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நாட்கள், காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற நாட்கள், நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2, 3, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 12ஆம் தேதி காலை 9:30 மணியிலேருந்து ஆரம்பித்து 13, 14, 15, 16, 17, 18, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 ராத்திரி 9 மணி வரைக்கும் அதுவரை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். 16ஆம் தேதி ஆரம்பிச்சது 15ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா நடுவில் 19, 20 தவிர மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் சஞ்சலத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 10 மணி 2 நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி காலை 9 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அன்னைக்கு 8ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற சந்திரன் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துவார். குடும்பத்தில் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீண்ட நாட்களாக நாங்கள் 5-6 வருஷமாக லவ் பண்ணுறோம் சார், 7 வருஷமாக லவ் பண்ணுறோம் சார்னு சொல்லக்கூடிய இளம் பிராயத்தினர் தங்கள் வீட்டில் வலுவான எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண விஷயம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அதே சமயம் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் பிப்ரவரி 5ஆம் தேதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால தொழில் அமைவது, வேலை அமைவது, உத்தியோகம் அமைவது, வியாபாரம் அமைவது போன்ற நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயம், தொழில் விஷயம், வியாபார விஷயம்லாம் சக்ஸஸ் கிடைக்கும். பர்சனல் லவ் அஃபேர் இல்லை ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட போய்ட்டு இல்லை பையன்கிட்ட போய்ட்டு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சரி, இதெல்லாம் போயிட்டு வீட்டில் சொல்லலாம் அப்படின்னா வீட்டில் ஏற்கனவே உங்கள் பேரில் பெரிய காண்டில் இருக்காங்க. ஏண்டா படிச்சுட்டு வேலைக்கு போடான்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து தண்டை சோறு தின்னுருக்கியா, உன்னை போய் உதைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உதைக்க வருவார். அதனால் தந்தை மகன் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு, ஏன் பெரிய விரிசலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி பாதிப்புகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்கள் தந்தைக்கு ஆரோக்கிய சங்கடமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் சமாளித்து விடலாம். ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் சற்று மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, குழந்தைகளால் மன வருத்தம், குழந்தைகளின் செயல்பாடுகளால் மன வருத்தம். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை குழந்தைகள் பண்ண மாட்டா, அவளுக்கு கேட்க வேண்டிய விஷயத்தை அவள் கேட்குற விஷயத்தை உங்களால் பண்ண முடியாது. இப்படி எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால மன சஞ்சலம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கடின உழைப்பு தேவைப்படும். அரசாங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அரசாங்கம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணு, இல்லை நோட்டீஸ் அனுப்பி, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்காக ஜிஎஸ்டி கட்டல, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒழுங்காக ஐடி ஃபைல் பண்ணல, நீங்கள் ஃபைல் பண்ண ஐடியில் இந்த பிரச்சனை இருக்குது, அதாவது உங்களுடைய தரப்பு பேப்பர்ஸை, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்குன்னே அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதம் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் உடம்பு அசதி ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத குடும்ப குழப்பத்தின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. அதனால் குழந்தைகள் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்காகட்டும் இல்லது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்காகட்டும் தசமஸ்தானாதிபதி, அதே சமயம்
பூமிகாரகன் செவ்வாய் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் உத்தியோக விருத்தியும் பூமி தொடர்பான லாபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் விவசாயிகளுக்கு பூமி தான் பார்ட்னராக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் பூமி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் பூமியினால் லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்திடமிருந்து உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இது நாள் வரைக்கும் குடும்பத்துக்காக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவள்லாம் இந்த மாதம் ஏன் அவளுக்கு பண்ணணும், எனக்கு தான் எனக்கு தேவை, என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃபிஷாக வேலை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரமாக சம்மோகன கோபாலன், அதாவது ருக்மிணியை இணைத்து கொண்டிருக்கும் கிருஷ்ணரை வழிபடுவதன் மூலமாக கிருஷ்ணம் கமல பத்ராட்சம்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி தினமும் ஒரு டம்ளரில் பச்சை பால் வச்சு காய்ச்சாத பால் வச்சு தேன் விட்டு அந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லுங்கள். அதை குடிச்சிட்டு வாங்க. குடும்பத்தில் உங்களால் ஒற்றுமை பிளவு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களால் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சம்மோகன கோபாலன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். அப்படி இல்லை, சம்மோகன கோபாலன் மந்திரம் தெரியலன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமைக்கு இது வழிவகுக்கும். மன நிம்மதியை தரும் நாட்களாக இந்த மாதம் அமைந்திடும். உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.